அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் பல இடங்களில் மணல் அரிப்பு. வழக்கத்தை விட கடலின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கடற்கரையில் பல இடங்களில் மணல் அரிப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெய்த கனமழையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட கடலின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கடற்கரையில் பல இடங்களில் மணல் அரிப்பு. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் பல இடங்களில் மணல் அரிப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெய்த கனமழையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் அபிஷேக். வங்கக்கடலில் உருவான டிக்வா புயல் வட தமிழ்நாடு நோக்கி வருவதால் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் கடந்த 2 தினங்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த சூழலில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரை திருவான்மியூர், நீலாங்கரை, கொட்டிவாக்கம், பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், அக்கரை, பனையூர், தானத்தூர், கோவளம் போன்ற பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகள் மற்றும் மீன் வலைகளை பாதுகாப்பான இடத்திற்கு வைத்துள்ளனர். வழக்கத்தை விட கடலில் சீற்றம் அதிகமாக உள்ளதால் கடற்கரையில் பல இடங்களில் மணல் அரிப்பானது ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் இது போன்ற பாதிப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதால் அந்த பகுதி மீனவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.